Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, thumbnail பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. நாளையில இருந்து நம்ம வந்து weight loss challenge வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ அதுக்கான ஒரு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வைக்கிறதுக்கான சில விஷயங்கள் ஷேர் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அது போக நிறைய டவுட் கேக்குறீங்க இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்குமே கிளியர் பண்ணிட்டோம்னா நீங்க நெக்ஸ்ட்ல வந்து நம்ம என்ன ஃபுட் வந்து சாப்பிடுறோம் அப்படின்றத பார்த்தே நீங்க வந்து ஒரு கணிப்பு இருக்கும் இல்லையா? அதை வச்சு நீங்க வந்து ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மூலமாவே நீங்க வந்து டெய்லி வந்து உங்களோட சாப்பாடு வந்து எடுத்துக்கலாம். சோ அதனாலதான் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே. சோ மறக்காம லைக் பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எவ்வளவு நாள் சிஸ்டர் வந்து ஃபைனல் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு நாள் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து 50 days வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடி வந்து 30 days பண்ணோம், இப்போ வந்து 50 days பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏன்னா நாங்க வந்து ஒரு செப்டம்பர் அந்த அக்டோபர் டைம்ல வந்து ஊருக்கு போற மாதிரி இருக்கு. சோ நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஊருக்கு போகும்போது நம்ம வந்து நார்மலா இருக்கணும் தானே நினைப்போம். நம்ம ஊர்ல வந்து நல்லா போய் என்ஜாய் பண்ணணும். அது போக நமக்கு பிடிச்சதெல்லாம் இங்க கிடைக்காத விஷயங்கள் அங்க சாப்பிடணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அந்த டைம்ல நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு அது நல்லா இருக்காது இல்லையா? நம்ம போற கேப் வந்து நம்ம வந்து நல்லா ஒரு ஃப்ரீயா என்ஜாய் பண்ணணும் இல்லையா? சோ அதனால இந்த 50 days சேலஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இங்க இருக்கேன் அப்படின்ற பட்சத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லயே நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருந்தேன். அதனாலதான் வந்து சொல்றேன். சரியான வெக்கையா இருக்குங்க. எக்ஸாஸ்ட் போட்டாலும் செம்மையா வெந்து ஊத்தியுமேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணிருக்கேன். இப்ப இந்த வெயில் இறங்குற டைம் இல்லையா? சோ இப்பதான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அதனால ரொம்ப கணருது. என்ன பண்றது? நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து சமாளிச்சு வரணும். அதுதானே. இருமல் வராது. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் நீங்க வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச வந்து ஸ்டாப் பண்ணிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டு நீ வந்து ரொம்ப லோவாயிட்டு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா திடுற, இதுக்கு மேல போனீங்கன்னா உனக்கு வந்து நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நமக்கே ஒரு மனசுக்கு ஒரு மாதிரி தோணும்ல. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து குண்டா இருந்தாலும் சொல்லுவாங்க, ஒல்லியா இருந்தாலும் சொல்லுவாங்க, அது ஒரு விஷயம். ஆனா நம்ம ஃபேஸ்க்கு நம்ம பார்க்கும்போது கண்ணாடியில சில விஷயங்கள் வந்து தெரியும் இல்லையா? ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குறைஞ்ச மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா? சோ அதனாலதான் வந்து சரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. முன்னாடியுமே நான் வந்து அதிக அளவு குறைக்கல, நீங்களே பார்த்திருப்பீங்க. சோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. சோ கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல ஐடியாஸ், ஃபுட் ஐடியாஸ், நிறைய டிப்ஸ் எல்லாமே எப்பவும் போல அந்த 30 daysல எப்படி பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு கொடுப்பேன். கவலையே படாதீங்க. ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா ஏன்னா நீங்க உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணணும். நிறைய பேர் வெயிட் லாஸ்க்காக கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டுதான் நான் ஒரு vlog சேனலா போயிட்டு இருந்த ஆள் வந்து இதை பண்ணதுக்கு காரணமே அதுதான். சரிங்களா? அதனால நான் வந்து அதை விட மாட்டேன். நீங்க வந்து கவலைப்படாதீங்க. அதை வந்து சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வெயிட் லாஸ் பண்றதுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து ஒயிட் ரைஸ், ஒயிட் மில்க், ஒயிட் சுகர், இது மூணையுமே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த ஒயிட் ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் கார்போஹைட்ரேட் தான் இருக்கு. கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா நார்சத்து வந்து இல்ல, அதாவது ஃபைபர் வந்து இல்ல. சோ அதனாலதான் வந்து வேணாம்னு சொல்றேன். இதுவே நம்ம சப்பாத்தி எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து கொஞ்சம் நார்சத்து இருக்கு. சோ அதனால அதை வந்து அளவா வந்து எடுத்துக்கலாம். அதுதான். இப்ப நம்ம ரைஸ் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க, நம்மளோட வயிறை வந்து ஃபில் பண்ணாது, இன்னும் வந்து சாப்பிடணும்னு தான் தோணும். அப்படிங்கும் போது கார்போஹைட்ரேட் எகிரிட்டே போகுமே தவிர நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து அது ஹெல்ப் பண்ணாது. சோ அதை வந்து அவாய்ட் பண்ணாதான் நமக்கு வந்து பெஸ்டா இருக்கும். இப்ப நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, பிரவுன் ரைஸ் இப்போ சாப்பிடலாமா சிஸ்டர்? கண்டிப்பா சாப்பிடலாம். பிரவுன் ரைஸ் சாப்பிடலாம். அதுவும் அளவுதான். அந்த அளவா நீங்க வந்து ரவக்களியா இருக்கட்டும், பிரவுன் ரைஸா இருக்கட்டும், குதிரைவாலி, சாமை, அப்புறம் கோதுமை ரவையில இது பண்றது, ரவையில களி பண்ற, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றோம் இல்லையா? இந்த மெயின் டிஷ்ஷா கம்மங்களி, கேப்பக்களி, இந்த மாதிரி இருக்கதா அளவு வந்து இவ்வளவுதாங்க. 100 கிராம்ல இருந்து 150 கிராம் அவ்வளவுதான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து கூட்டு, பொரியல் அது கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு காய்கறி எடுத்துக்கிட்டா கூட கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இன்னொரு என்னன்னா, நிறைய சிஸ்டர் கேட்டது
என்னன்னா பீரியட்ஸ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் நாங்க வந்து ஒர்க் அவுட்ஸ் இந்த வாக்கிங் எல்லாம் கண்டிப்பா போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பீரியட்ஸ் டயத்துல கண்டிப்பா நம்ம வந்து லோவா தான் வந்து இருப்போம். அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகளை எக்ஸ்ட்ரா செய்யும் போது இன்னும் லோவாயிட்டு ஒரு 4-5 நாள் படுத்து கிடக்குற மாதிரி ஆகி போயிடும் சரிங்களா. அதனால அந்த டைம்ல வந்து நம்ம வந்து நார்மலான வேலைகள் நம்ம வீட்டு வேலைகள் எப்படி செஞ்சுதான் ஆகும், அதுவே நமக்கு போதுமானது. இப்பவும் சொல்றேன், வாக்கிங் பெஸ்ட்டுங்க. வாக்கிங் மட்டுமே பெஸ்ட். இன்கேஸ் உங்களுக்கு வயிறு கை கால் இந்த மாதிரி பெருசா இருக்குன்னா அதுக்கு ஏத்தாப்புல சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்களே தவிர நீங்க வந்து ஹெவியாலாம் ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணணும் அவசியம் இல்ல. அதுதான் வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எப்பவுமே வச்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன பொருள் அப்படின்னா வெயிட் லாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஓட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஓட்ஸ், அது கூட அப்புறம் வெள்ளரிக்காய். உங்களுக்கு வந்து பசிக்கிற மாதிரி இருக்கு, ஏன்னா புதுசா எது வெயிட் லாஸ்க்கு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பசியின் தன்மை அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்கலாம் நீங்க வந்து கண்டிப்பா எப்பவுமே வெள்ளரிக்காய் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா கலோரிஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொய்யாக்கால வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. நீங்க ஸ்நாக்ஸா சாப்பிடும்போது நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும், உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. இது ரெண்டும் கண்டிப்பா வந்து வச்சுக்கோங்க. இங்க வந்து இப்ப சீசன் இல்லாதனால கிடைக்கல, அதனால நான் வந்து யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த ஓட்ஸ் வந்து எப்பவுமே வச்சுக்கோங்க. ஏன்னா நைட் டின்னர் எப்பவுமே ஒரு லைட்டான சாப்பாடா இருக்கணுங்க. அதுதான் வந்து அதுவும் 6 to 7க்குள்ள சாப்பிடணும். அதுக்கப்புறம் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது புரோட்டீன் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா ஒரு அந்த டே வந்து ஆக்டிவா வந்து இருக்கும். அதே மாதிரி மதியம் இந்த மாதிரி நீங்க நல்லா வந்து ஆக்டிவா நம்ம இந்த மாதிரி சாப்பாடு வந்து கரெக்டா புரோட்டீன் ஃபைபரை தேர்ந்தெடுத்துக்கும் போது செம்மையா இருக்குங்க. இப்ப வந்து நான் ஒரு 10 நாள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நார்மலா சாப்பிட்டேன் இல்லையா, கண்டிப்பா சொல்றேன் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா ஒரு மாதிரி மழப்பா இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் வந்து சொல்றேன், இந்த மாதிரி ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரிஸ்கா நான் வந்து இருந்தேன் சரிங்களா. அதுதான் வந்து சொல்ல வேண்டியது. நான் இவ்வளவு நாள் நல்லா சாப்பிட்டிருக்கேன் இல்லையா, அதோட ரிசல்ட் நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 1 ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லையா, அதுல டீடைல்டா காமிக்கிறேன், அப்ப உங்களுக்கு புரியும். ஏன்னா வெயிட் லாஸ் பண்றது வந்து நம்ம வந்து எதாவது சொல்லுவாங்களா கஷ்டப்பட்டு பண்றோம்னு நினைக்கிறோம். அப்ப வெயிட் வந்து கெயின் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடும். சோ அதனாலதான் வந்து சொல்றேன், நான் வெயிட் மெயின்டெனிங்கும் வந்து கரெக்டா வந்து பண்ணுவேன். சரி நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் தானே பண்ண போறோம்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரீயா விட்டுட்டேன். மைண்ட் வெயிட்ட கூட செக்கே பண்ணல, நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஜாலியா இருப்போம் அப்படின்ற மாதிரி. சோ வந்து அந்த மாதிரி நம்ம கையில தான் வந்து இருக்கு. நம்ம ஹெல்தியான விஷயங்கள் சாப்பிடும்போது நல்ல ஒரு ஆக்டிவா நம்ம பாடியும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு இதுவா இருக்குங்க. ஆனா இந்த நார்மலான சாப்பாடு வந்து ரெகுலரா நான் சாப்பிடுறோம் இல்லையா, இந்த சோறுலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து சும்மா புதக்க மாதிரி ஆக்கி விட்டுரும் போல இருக்கு. நான் உண்மையிலே சொல்லணும்னா எனக்கு அப்படியே மாறியா தான் இருந்தேன் தவிர அந்த மாதிரி ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது உண்மையாவே பிரிஸ்கா இருந்த மாதிரி இருந்தது சரிங்களா. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு ஃபுட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்றோம் இல்லையா, அப்பதான் உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதுவே நீங்க வந்து பழக்கப்படுத்தும் போது உண்மையிலே சொல்றேன் அவ்வளவு சூப்பரா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த வெயிட் மெயின்டெனிங் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச விஷயத்த கம்மியா அப்பப்போ எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி மெயின்டெனிங்கும் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் இருக்கு சரிங்களா. அந்த மாதிரி நம்ம தான் வந்து பார்த்து நீங்க ஒரு 1 week 2 weeks பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைச்சிடும் சரிங்களா. நல்லா வேர்த்து கொட்டுதுங்க, என்ன பண்றது, என்னோட பையன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்களா, சோ அவங்களையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டு பேசிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் போச்சுன்னா டைம் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. வீட்டுல இருந்தாங்கன்னா இதுதான் வந்து எனக்கு வந்து அவங்களுக்கு நம்மளால தொந்தரவா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா. சோ அதனாலதான் இப்படி நின்று பேசிட்டு இருக்கேன். டிஸ்டர்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா என்னால குடிக்க முடியல சிஸ்டர், நிறைய பேர் சொல்றீங்க, அப்படி மட்டும் இருக்காதீங்க. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு குடிக்கிறோமோ இந்த வெயில் காலத்துல நமக்கு வந்து இந்த வேர்வை வழியா போயிடும். அப்புறம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து யூரின் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் நம்ம வந்து போவோம். அதுவே மழைக்காலம் குளிர்காலம்னா நம்ம வந்து அதிகமா யூரின் வந்து போவோம். அப்போ நம்ம இந்த யூரின் போறது வந்து ஒரு தடவை 2 தடவை போற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்ம தண்ணி கம்மியா குடிச்சுக்கோ. ஒரு 4-5 தடவையாவது நம்ம போயிடணும். அதுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து தண்ணி குடிக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து குடிச்சுக்கோங்க தண்ணி சரிங்களா. தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்றேன், நீங்க வந்து நார்மலான வாட்டரா குடிச்சிருங்க. நிறைய பேர் கேக்குறீங்க ஐஸ் வாட்டர் வந்து குடிக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. எப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து நீங்க ஐஸ் வாட்டர் எல்லாம் குடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட சாப்பாடை வந்து செரிக்கவே வைக்காதுங்க, டைஜஸ்ட் ஆகாது, அந்த கொழுப்புகள் எல்லாமே தங்கிடும். சோ வந்து ஐஸ் வாட்டர் குடிங்க. அது வந்து ரொம்ப ஐஸா இல்லாம நார்மலா சாப்பிட்டதுக்கு எப்பவுமே நான் சொல்றதுதான், தண்ணி குடிக்கிறது மட்டும் சாப்பிடறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இருக்கணும். அந்த கிடையில நம்ம டக்குனு குடிச்சிட்டோம்னா அப்படியே நம்மளோட கொழுப்புகள் தங்கி போயிடும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்பே பண்ணாது. அப்புறம் இந்த மதர் ஃபீடிங்ஸ் பண்றவங்க இருக்காங்களா, தாய்ப்பால் கொடுக்குற சிஸ்டர்ஸ் எல்லாம் கேக்குறீங்க, நாங்க வந்து பண்ணலாமா சிஸ்டர் அப்படின்னு
சொல்றேன். இப்ப நான் 8 மாசம் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கேன், 9 மாசம் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா உண்மையா சொல்லுவோம், நம்ம பால் கொடுக்குற டைம்ல வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்மளோட கலோரிஸ் வந்து போகுது இல்லையா, சோ அதனால. ஆனா இதுல வந்து நம்ம வந்து ஹெவியா வந்து டயட் வந்து இருக்க முடியாது. ஆனா நார்மலா பண்ணியே நம்ம சூப்பரா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். அதுக்கு தான் வந்து சொல்ல போறேன். இப்போ வந்து நிறைய நீங்க வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சாதமா ஒரே நேரத்துல சாப்பிடாம அந்த சாதத்தை பிரிச்சு சாப்பிடுறது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஏன்னா நம்மளோட வயிறு எல்லாம் பாத்தீங்கன்னா மாசமா இருக்கும்போது நமக்கு நல்லா உப்பி வந்தது நமக்கு உள்ள போறதுக்கு நமக்கு வந்து நிறைய சோறை போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து தொப்பையாதான் மாறும். சோ அது ஒண்ணு எனக்கு நடந்தது இதெல்லாம், அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். சோ அதான் 2 இட்லி, இப்ப 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி ஃபர்ஸ்ட் 8 மணிக்கு சாப்பிடுங்க, அப்புறம் 10 மணிக்குள்ள 2 இட்லி, அந்த மாதிரி பிரிச்சு சாப்பிடுறது. அதான் சொல்லலாம், ரைஸோட அளவை கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டு பழங்கள் இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்க முட்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடும்போது உங்க குழந்தைக்கு வந்து ஆரோக்கியமான பாலும் போன மாதிரி இருக்கும், உங்களோட வெயிட் லாஸும் தன்னாப்புல நடக்கும். சரிங்களா? சோ அதுதான் நான் நிறைய பேருக்கு சொல்றது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வேற என்ன கேக்குறீங்க, பிளாக் காஃபி வந்து எப்படி சிஸ்டர் பிளாக் காஃபி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க, முடி நரைச்சிடாதா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு போட்டுக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. பிளாக் காஃபி வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. பிளாக் காஃபி, கிரீன் டீ, ஜீரக தண்ணி, இஞ்சி போட்டது, எந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் வேணாலும் எடுத்துக்கலாங்க. அது வந்து ரெகுலரா நீங்க வந்து எது வேணாலும் குடிச்சுக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. சோ அதை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அதை தான் நம்ம வந்து பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் வாக்கிங் வந்து காலையில சாயங்காலம் எந்த டைம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வெளியில போய் பண்ண முடியாதவங்க வீட்டுக்குள்ளேயே ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு நல்ல ஸ்பீடா நம்மளோட உடம்பு நல்லா ஆக்டிவா இருக்க மாதிரி சும்மா மெதுவா நடந்துட்டுலாம் இருக்கக்கூடாதுங்க. நல்லா நமக்கு வந்து ஒரு ஃபுல் பாடி நல்லா ஆக்டிவ் ஆகணும். அந்த அளவுக்கு வாக்கிங் பண்ணீங்கன்னாவே சூப்பரான உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்ல இந்த மாதிரி ஒரு வாக்கிங் பண்ணாலே போதும். இன்கேஸ் அதான் சொல்றேன், ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கோங்க. ஆனா இதுவே நமக்கு வந்து போதுமானது, கரெக்டா வந்து இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸபிள் இல்லாம ரொம்ப ஈஸியா ஹாப்பியா வந்து பண்ண முடியும். அதுக்காக தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் ஃபாலோ பண்றது அதுக்கப்புறம் விட்டுறீங்க. ஏன்னா இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணுமே அப்படின்ற மாதிரி இருக்கும் போதுதான். சோ இந்த மாதிரி இருக்கும்போது ஹெல்தியான வேலை ஸ்லோவா மூவ் பண்ணாலும் சூப்பரா வந்து பண்ணலாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து வெயிட் வந்து லாஸ் ஆயிடுது, அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படியே நின்றுச்சு அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் கண்டென்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமா தான் அந்த கொழுப்பு வந்து குறையும். உங்களுக்கு வந்து வெயிட் மிஷின்ல அந்த நம்பரா தெரியலனாலும் உங்களுக்கு இன்ச்சஸ்ல வந்து லாஸ் வந்து இருக்கும். சோ அதனால நீங்க கவலையப்படாதீங்க, உங்களோட வேலையை வந்து பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா அதற்கான பலன் வந்து கிடைக்கும். அவ்வளவுதான் நினைக்கிறேன். எல்லாமே ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. டீ காஃபி வந்து கண்டிப்பா வேணாம். நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, சிஸ்டர் குடிச்சுக்கலாமா, நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிலாம் கேக்குறீங்க. சுகர்ன்ற விஷயமே நமக்கு வந்து இருக்கக்கூடாதுங்க. சோ அதனாலதான் நான் சொல்றேன், எல்லா சுகர்லயுமே இப்ப வந்து எல்லாமே மிக்ஸ்டு வந்து இருக்கு. சோ நீங்க வந்து சுகர் வந்து வேணாம், பிளாக் டீ, பிளாக் காஃபி, கிரீன் டீ அந்த மாதிரி நீங்க வந்து மாத்திக்கோங்க. இப்போ அடுத்தடுத்த இந்த சேலஞ்சஸ் வீடியோல எல்லா ஐடியாஸுமே கொடுப்பேன், அதையும் நோட் பண்ணிக்கலாம். நீங்க ஜஸ்ட் இப்போ வந்து சொல்றது எதுனா மெயினான விஷயம். சரிங்களா? ஆல்ரெடி இந்த வெயிட் லாஸ்க்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் வெயிட் மிஷின் ஃப்ளோல வரையில அந்த மாதிரி வருது. வெயிட் மிஷினோட லிங்க்கும் கேட்டிருந்தீங்களா, அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி, அதோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ 30 days பண்ணதோட வீடியோஸ் எல்லாமே வரிசையா இருக்கும், அது எல்லாமே நோட் பண்ணுங்க. நான் இதெல்லாமே ஒரு பிளேலிஸ்டா கூட போட்டிருக்கேன். சரிங்களா? பாருங்க, வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். கண்டிப்பா உங்களால வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் நினைக்கும் போது இது ஒரு ஈஸியான விஷயமே, ஏன் இவ்வளவு வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. நான் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல ரிப்ளை இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு டெய்லி டிப்ஸா இருக்கட்டும், எல்லாமே நான் கொடுக்க ரெடி. நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான் இது வந்து. அதான் நிறைய பேர் சொல்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, நம்ம வீட்டுல இருக்க பொருட்களை வச்சு பண்றோம். சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் வெளில வாங்குற மாதிரி இருக்கும். அதுவுமே நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணுவேங்க. சோ அவ்வளவுதாங்க, நாளைக்கு சேலஞ்சில் நம்ம வந்து மீட் பண்றோம். இவ்வளவு நாள் நான் எவ்வளவு வெயிட் கெயின் ஆயிருக்கேன்றதையும் ஷேர் பண்றேன். சோ நாளைக்கு எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க, கவலையப்படாதீங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை தான் கண்டிப்பா எப்பவுமே கொடுப்பேன்.
வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஆனா உங்களுக்கு நான் வந்து என்னோட லாஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணா போதும், போன தடவை பண்ண மாதிரி சரிங்களா, அந்த மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஓரளவுக்கு எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல்ல நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களோட ஃபீட்பேக்ஸ், டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் வந்து அதை ஷேர் பண்றேன். என்கிட்ட ஏதாவது கரெக்ஷன்ஸ், ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் சொல்லுங்க. நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.